யூஸ்ட் டு ஹேட் ஸ்லோ ப்ராக்ரஸ். எனக்கு ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது உடனே நான் நினைக்கிறேன்னா அந்த நேரத்துல நடந்துடணும் அப்படின்னு நினைக்கிற பொண்ணா தான் நான் இருந்தேன். அன்டில் என்னுடைய உடம்பே என்னை ஸ்லோ பண்ற வரையும் நான் அப்படிதான் இருந்தேன். உங்க எல்லாருக்குமே தெரியும் எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ இரெகுலர் பீரியட்ஸ் இருந்துச்சுன்னு தெரியும். அதுக்கப்புறமா நான் யோகா, மெடிடேஷன், டயட் கரெக்டாக இருந்து எல்லாம் பண்ணி தான் வந்து நான் ரெகுலர் பண்ணணும். உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதெல்லாம் ஒரே நாள் நைட்டில் நடந்துருச்சா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. எனக்கு இது 2.5 வருஷம் எடுத்துச்சு என் பீரியட் சைக்கிள் எனக்கு ரெகுலர் ஆகுறதுக்கு. அதுக்கும் முன்னாடி வரையும் எனக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா உடனே நடந்துடணும், நான் சொன்னால் அது அப்போ நடந்துடணும், இந்த டேட்டை நீங்கள் சொல்கிறீங்களா அந்த டைமில் முடிச்சிடணும், எனக்கு ஒரு விஷயம் சொன்ன நேரத்தில் செஞ்சிடணும், அப்படிதான் இருந்தேன். பட் நான் எப்போ இந்த பிசிஓடி ப்ராப்ளம் ஹீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும், ஓ மை காட், என்ன அவ்வளோ பொறுமையாக இருந்துச்சு அந்த ஒரு விஷயம். ஏன்னா நம்ம வெயிட் குறையணும்னு சொல்லி நம்ம அதுக்கான ஸ்டெப்பில் எடுப்போம். ஆனால் பிசிஓடி இருந்தால் வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்கும். ரெண்டுத்தையும் நம்ம பேலன்ஸ் பண்ணணும். ஸ்ட்ரெஸ் ஆகும், இமீடியட் ரிசல்ட் பார்க்க மாட்டோம், டைம் எடுக்கும். அந்த ஹீலிங் ப்ராசஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்காது. நம்மளால அந்த ஒரு விஷயத்த பார்க்க முடியாது. பட் ஸ்டில் அந்த ஹீலிங் நடந்துட்டு தான் இருந்துச்சு. அதோடைய ரிசல்ட்டை நான் 2.5 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ இந்த ஒரு விஷயத்துலேருந்து நான் கற்றுக்கிட்டது பேஷன்ஸ், பொறுமை. ஒரு விஷயம் பண்ணுறோம், ஒரு விஷயத்த பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோன்னா கண்டிப்பாக பொறுமை இருக்கணும்னு நான் கற்றுக்கிட்டேன். மற்ற யார் சொல்லியும் இந்த விஷயத்த கற்றுக்காதுன்னா என் உடம்பே எனக்கு நடத்தி காட்டினப்போ நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அதான் சொல்லிட்டேன். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய் தங்கம்ஸ்.